அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகள் அனைவருக்கும். இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னா, நம்முடைய பயிலரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சில சங்கடங்களும் பட்டிருந்தார்கள். அதில் ஒருத்தர் குரல் பதிவாக கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இங்க வந்துட்டு இத்தனை வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்க அனுபவத்தை பேஸ் பண்ணி ஓகேங்களா? அது மூலமா நாங்க நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டு கேட்டு பலன் அடைகிறோம். அதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு 24 நாள் 21 நாள் 15 நாள் அந்த மாதிரி நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. அது ஜாயின் பண்ணதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலும் சரி, எதுனாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் அந்த முகம் சுளிக்காம அவ்வளோ ஒரு உங்களுக்கு உங்ககிட்ட அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஃப்ரீயாகவே நீங்கள் எப்பவுமே கிளாஸ் எடுத்துட்ருக்கிறீங்க. இதே மாதிரியுமே நிறைய பேருமே அதில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குரூப்பாக நீங்கள் எடுத்து பண்ணலாமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி. அதுக்காக தான் இந்த விஷயத்த வந்துட்டு கேட்க. என் நண்பர்களே, குரல் பதிவை கேட்டீர்களா? ஏன் அப்படின்னா, இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன். இந்த கேள்விகளோடைய இன்னொரு விடயத்தையும் இதில் சொல்லணும்னு தோணுது. கடந்த 10 நாட்களாக ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்ம பயிலரங்கத்தில் சில ரொம்ப சங்கடப்படுற சூழ்நிலைகள் இருந்தது. ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கேட்டாங்க. அதாவது நீங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும், நிறையா பேர்த்த பரிந்துரை செய்கிறீங்க. ஆனால் சில நேரத்தில் உங்கள் மீது சில அவதூறுகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பயிலரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம், யூடியூப்பில் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு சில அன்பர்கள் கூப்பிட்டு பேசினாங்க. நம்ம கொடுத்துருக்க எண்களையும் கூட கூப்பிட்டு பேசினாங்க. இன்னொருத்தர் பதிவில் இருக்கிறத நீங்கள் காப்பி அடித்து நீங்கள் கிளாஸுங்கிற பேரில் காசு வாங்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர்த்துக்கு மேலே கேட்டுட்டாங்க. சிலர் பதிவுகளாகவும் போட்டிருந்துருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயிலரங்கத்தில் இருக்கவங்களும் வருத்தப்பட்டாங்க. அந்த அலைபேசியில் பேசிட்டு கூப்பிட்டு நம்மக்கிட்டையும் சொல்லி சங்கடப்பட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. இதில் அவங்க கேட்டதுனால எந்த தவறுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த நிகழ்வு பார்த்தாங்க, அந்த ஒரு காணொலியை பார்த்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா நம்ம 2020 நம்ம அந்த பயிலரங்கம் எடுத்துகிட்ருக்குறோம். அதிலே 2020 21 வரைக்கும் கட்டணம் ஏதும் இல்லாமல் இலவசமாக தான் பயிலரங்கம் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த தனையறியும் கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இலவசமாக நம்ம என்ன கொடுத்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? அவமானம், அசிங்கம், இது மாதிரி நிறைய பொக்கிஷங்களை நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ நிறைய அதெல்லாம் கிடச்சிது. அதனால தான் அதுக்கப்புறம் இது மக்களுக்கு போய் நம்ம அனுபவம் போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் நாம் உணவை தவிர்த்து காற்றை உணவாகவும் நீரை மருந்தாகவும் உட்கொண்டு வாழ்ந்த காலம். அப்போ இருந்து நம்ம அந்த அனுபவத்தை பகிரலாம் அப்படிங்கிறது தான் நாம் பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த அம்மா கேட்ட கேள்வி போல் சில குழுக்கள் இது மாதிரிலாம் நிறையா பேர் வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம பயிலரங்கம் ஆன்லைன்லேயே நம்ம எடுத்து கொடுத்தோம். ஏன்னா அந்த காலகட்டம் கொரோனாலாம் இருந்தது இல்லையா? அப்போ இருந்தே ஆன்லைனில் எடுத்து கொடுத்தோம். கட்டணம் ஏதும் இல்லாமல் தான். ஆனால் நமக்கு தெரியல, கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்சுது. நாம் ஆன்லைனில் கட்டணம் எடுப்போம், ஆன்லைனில் பயிலரங்கம் எடுப்போம். அவங்க அதுக்கான ஒரு நபர்களெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்குண்டான தொகையை அவங்க வாங்கிக்கிட்டதெல்லாம் பின்னாடி தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா இந்த உணவை மறுத்து வாழக்கூடிய வாழ்வியலும் உணவை எப்படி விரத முறைகள் எடுக்கிறத பற்றி எங்களுக்கு விளக்கம் கொடுங்க, குரல் பதிவாக கொடுங்கன்னு சொல்லி நிறைய கேட்பாங்க. அது மாதிரி நம்மளும் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஆனால் என்னாச்சு, அவங்க ஒரு பயிலரங்கம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சு அதில் கட்டணங்களெல்லாம் வாங்கி இதில் நம்ம சொன்னதை அதில் வச்சு அவங்க எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படின்ட்டு அங்கே இருக்க பயிலரங்கத்தில் இருக்கிறவங்க தான் நம்மக்கிட்ட சொன்னாங்க. நான் அப்போ கேட்டேன், ஐயா என்கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நானே கேட்டுக்க முடியாது. அவங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அவங்களுக்கு சங்கடப்படுது இல்லையா? இந்த மாதிரி கட்டணம் வாங்கிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் கேட்டீங்க, நான் என்னுடைய அனுபவத்தை கொடுத்துட்டு போயிருப்பேன். என்கிட்ட நீங்கள் பணம்லாம் வாங்கலை, ஃப்ரீயாக தான் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வாங்கும்போது அவங்க சங்கடப்படுறாங்க இல்லையா? அதனால் நம்பிக்கையை இழந்துடாதீங்க, நம்ம பணம் சம்பாரிச்சிக்கலாம், நல்ல மனிதர்களை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஆன்லைனில் எடுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இலவசமாக அப்படிங்கிற அந்த பயிலரங்கத்தில் போய் ரொம்ப
கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து அதெல்லாம் விட்டுட்டேன். அந்த காலகட்டத்தில் நிறைய மருந்துகள் எல்லாம் வந்து நம்ம ஏன்னா பாரம்பரிய வைத்திய முறையில் இருக்கிறதுனால நிறைய மருந்துகளையும் கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம் கட்டணம் இல்லாமல். ஆனால் அதுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கவே இல்லை. அப்படிங்கிறதுனால தான் அதையும் நிறுத்திட்டோம். அப்போ 2022க்கு அப்புறம் தான் கோயிலுக்கு வந்து ஒரு கட்டுமான பணிக்கு பொருளாதாரம் தேவைப்பட்டது அப்படின்னும் போது அதற்காக நாம் வந்து இந்த பயிலரங்கம் ஆரம்பித்தது தான் 22லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து தன்னை அறியும் கலை அப்படிங்கிற பயிலரங்கம். என்னென்னா உடலை எப்படி தூய்மை செய்கிறது, மனதை எப்படி தூய்மை செய்கிறது, மூளையை எப்படி தூய்மை செய்கிறது, உணவை எப்படி மருந்தாக மாற்றிக்கிறது, இதெல்லாம் வந்து வைத்திய முறை உடலுக்கானதும் மனதிற்கானதும். இதில் அந்த தியானம் தவம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மணி நேரம் விஷயம், அவ்வளோதான். இதில் வந்து தினம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பயிலரங்கத்தில் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், மனதுக்கான உணவு கொடுக்கணும், உடலுக்கான உணவு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இதில் 15 நாள் எடுத்தோம் ஆரம்பத்தில். 15 நாள் நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படின்னு 24 நாள் பயிலரங்கம்னு எடுத்தோம். 24 நாள் பயிலரங்கத்தில் நம்மளால் கொடுக்க முடியலேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் வந்து எப்போயெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ மாதத்தில் 2 நாளோ இல்லை 3 நாளோ இல்லை எப்போயெல்லாம் நேரம், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பயிலரங்கம் கட்டணம் இல்லாமல் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாக நம்மக்கிட்ட பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ஒரு காணொளி அவர்களுக்கு வந்து தப்பு இல்லை, உண்மைதான். ஏன்னா அவர்கள் வந்து பயணிக்கக்கூடிய வாழ்வியல் சம்பந்தமாக இருக்குது அப்படின்னும் போது என்னடா நம்ம இதை பார்த்துட்டு காசு வாங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு யாராக இருந்தாலும் வந்து சங்கடம் வரும் இல்லையா? அதனால் அவர்களெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. நான் பயிலரங்கத்தில் அதான் சொன்னேன், அவர்களை நீங்கள் தப்பு சொல்லாதீங்க, அவர்களை வந்து குறை சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்மளது வந்து தன்னை அறியும் கலை அப்படின்னு. தன்னை முதல்ல அறிந்து கொள்ளுங்கள், தன்னை முதல்ல வணங்குங்கள். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாதார் தானே கெடுகிறார், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிக்க தான் இருந்தானே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வாழ்வியல் வாழ்கிறதுக்கு தான் இந்த நம்ம பயிலரங்கம் அப்படின்ட்டு நம்ம மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். அதனால் இதுதான் விடயம். இந்த கிருஷ்ணாத்மா வந்து இந்த பயிலரங்கத்தில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இந்த யூடியூபே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது இந்த நிமிஷம் இருக்கிறோம், அடுத்த நிமிஷம் யாருக்கு எதுவும் தெரியாது. இருக்கிற வரைக்கும் நமக்கு இறைவர் என்ன கொடுத்தாரோ அனுபவத்தை கொடுத்துருக்காங்க, அந்த அனுபவத்தை நம்ம கொடுத்துட்டு போவோம். அதை கொடுக்காம போயிட்டா சுயநலமாக போயிடுவோம் இல்லையா? அதுக்கு வழிகாட்டுதலுக்காக இன்றைக்கி இந்த யூடியூப் ரொம்ப பயன்படுது, அவ்வளோதானே தவிர பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. ஏன்னா நான் பண்ண தொழிலெலாம் வந்து ஒரு ராயல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டிலலாம் இருந்துட்டு தான் வந்திருக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு தொழில், அதிலலாம் எனக்கு நிம்மதியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது நம்ம அனுபவத்தில் வந்து கிடைக்கிற ஒரு பெரிய விஷயத்து போல் எதுவுமே கிடையாது. அதனால் இது வந்து பயிலரங்கம் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இந்த யூடியூப் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ கிடையாது. ஏன்னா நம்ம வந்து உடலையே ஆராய்ச்சி கூடமாக பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் மக்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துட்ருக்குறோம். உணவு சாப்பிடாமல் வாழ முடியாதுன்னாங்க, இறையருளாக அது எப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டோம். நம்ம பழைய காணொலிகளெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி பதிவுகளெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறது. உடலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வருத்தின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் வருத்தினதெல்லாம் கிடையாது, அனுபவிச்சிருக்கேன், அவ்வளோதான். 80 கிலோவில் இருந்து அப்புறம் 74 கிலோவுக்கு வந்து கடைசியாக 46 கிலோவுக்கு வந்திருக்கேன் உணவை தவிர்த்து வாங்கும்போது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் கிடைச்ச அனுபவத்தை தான் இன்றைக்கி வைத்தியமாக இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். மூலிகைகளை ஆராய்ச்சி செஞ்சு இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். தலைமுடி கொட்டுது, முடி வளர்ச்சியே இல்லைன்னாங்க. என்னையெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. பதிவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், பழைய பதிவுகளை பாருங்கள், சிண்டு போடுற அளவுக்கு முடி வளர்த்தி அது எப்படிங்கிறது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி வளர்த்தியிருக்கோம். அப்புறம் உணவை தவிர்த்து வாழ்ந்த பொழுது இந்த முடி வெண்மையாக மாறிடுச்சு. இந்த வெண்மையாக மாறின முடியை எப்படி இயற்கையாக வந்து கருமையாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் நம்ம மூலிகை ஆராய்ச்சி மூலிமா நாம் வந்து அனுபவிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெண்மையாக இருந்த முடியை இப்போ கருமையாக நம்ம மாற்றிருக்கோம். இது மாதிரி நம்மளுடைய அனுபவத்தை பகிர்றோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சமுதாயத்தில் நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட தொடர்பில் இருக்கிறோம். ஜாதி, மதம், மொழி, இனம் இது மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் வந்து நம்ம தொடர்பில் இருக்கோம். சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறையா பேர் நிறையா பயிலரங்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க, மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணிகிட்ருக்காங்க. அவர்கள் நிறையா பேர்த்தோடையும் வந்து நம்ம வந்து தொடர்பில் இருக்கோம். அவர்கள்ட்ட இருந்து நாம் நிறையா கற்றுட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருந்து நிறையா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. பேர் சொல்ல விரும்பலை, பெரிய பெரிய இயக்கங்கள் எல்லாமே கூட இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் தொடர்பில் இருப்போம், எல்லாத்துக்கும் நம்ம நல்லது செய்வோம். அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எதை கற்றுக்க முடியுமோ அதை நம்ம கற்றுப்போம். பயிலரங்கத்தில் சொன்னது என்னென்னா, அவங்க நல்லது பண்ணுறாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, அப்படி இருந்தும் ஏன் உங்களை வந்து இப்படி தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எங்களால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து
அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். நீங்கள் பயிலரங்கம் எடுத்தீங்கன்னா கூட சொல்லுங்கள். நம்ம பயிலரங்கத்தில் இருக்கிறவங்களையும் உங்களுக்கு நாங்கள் வந்து கலந்துக்க சொல்கிறேன். நீங்களும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்ககிட்ட இருந்து நான் எதை கற்றுக்கணுமோ நானும் அதை கற்றுக்கிறேன். என்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை. நான் சாதாரணமான ஒரு சாமானியன் தான். பெரியதாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்களாம் நல்லது பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கிடைச்ச அனுபவத்தை பகிரணும் அப்படின்னு வந்திருக்கேன். சமீபத்தில் கொஞ்சம் வந்து விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு பதிவை கொடுத்துருப்போம். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் காரணம். அந்த அம்மா கேட்டதுக்கு என்னென்னா, இந்த குழுக்கள் எல்லாம் இணைந்து செயல்படுறதுக்கு இல்லை அப்படின்றது காரணம் என்னென்னா, நல்லது செய்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க. நம்ம அனுபவத்தை பகிர்வோமே அப்படிங்கிறதுனால தான் நம்ம தனியாக இருக்கிறோம். நம்ம எந்த குழுக்கள்லேயும் கிடையாது. எல்லாத்தோடையும் வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லா அன்பர்களோடையும் நாம் வந்து தொடர்பில் தான் இருக்கிறோம். நிறைய அவங்கக்கிட்டையும் கற்றுக்குறோம். நிறைய நம்மக்கிட்ட இருக்கிறதையும் மற்றது எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் வாழ்வதில்லை, வாழ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவே உலகம் முழுவதும் நடக்குது. கடைசி சுவாசம் இருக்கிற வரைக்கும். இன்றைக்கி குரு அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு நிலை. அதில் நல்ல குரு கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப தவம் கிடைச்சிருக்கணும். நல்ல குருக்கள் கிடைச்சாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவர்கள் காட்டுற நல்வழியை பற்றி கொள்ளுங்கள். அவர்கள் நம்மளை வந்து மேல்நிலைக்கு நம்மளை கூட்டி சென்றுவாருங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இருக்குது. அதனால் பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய வழிகள் இருக்குது. மற்றவங்களுடைய திறமையும் உழைப்பையும் திருடி நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கிருஷ்ணாத்மா கிடையாது. என்னால் என்ன முடியுமோ கட்டாயமாக இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஏன் இந்த காருண்யம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத 2 வருஷமாச்சு ஆரம்பித்து 1 வருடமாக யாருக்குமே தெரியாது, யாருக்குமே நம்ம சொல்லவும் இல்லை. அதில் நிறைய அன்பர்கள் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்க, நீங்கள் மட்டும் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து நீங்கள் மட்டும் நல்ல விஷயத்தை செஞ்சு சுயநலமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 1 வருட காலத்துக்குள்ளே தான் இந்த காருண்யம் ஃபவுண்டேஷன் இருக்குங்கிறதையும் நம்ம வெளிப்படுத்த ஆரம்பித்தோம். அதுக்கு கூட இன்றைக்கி வரைக்கும் யார்கிட்டையும் பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதே கிடையாது. அன்பர்களாக தெரியப்படுத்தணுங்கிறத தெரியப்படுத்தணும். சில அன்பர்கள் தானாக வந்து அவங்களா பண்ணுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இல்லாட்டினா வந்து இது பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம வேறு மாதிரியெல்லாம் நம்ம போயிருக்கலாம். ஏன் இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சில யூடியூப்புகளில் வந்து நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருப்போம். நம்மளோட அனுபவத்தை தான் கொடுத்துருப்போம். ஏன் இதே பணம் சம்பாதிக்கணுங்கிற முறை இருந்திருந்தால் இந்த யூடியூப்லேயே நிறையா பேசி வெளியே இருக்கக்கூடிய இதுலேயே பேசி நம்ம சம்பாதிக்கிற நிலைக்கெல்லாம் போயிருக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. நம்ம இந்த நிமிஷம் இருக்கிறோம், அடுத்த நிமிஷம் என்னங்கிறது யாருக்கு தெரியாது. இறைவரை நம்ம கொடுத்த அனுபவம் பகிர்வோம். இவ்வளோதான் விஷயமே தவிர, அதனால் நம்ம பயிலரங்கத்துலேயும் சொன்னது அதுதான். உங்களை ரொம்ப சங்கடப்படுத்திடுறாங்க, உங்களை ரொம்ப அசிங்கமாக பேசுனாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நம்ம பயிலரங்கம் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. நம்ம பயிலரங்கிறது உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, வைத்திய முறை சார்ந்தது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. மற்றபடி தியானத்தை சொல்லிக் கொடுத்து காசு வாங்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வேளை அவங்க தெரிஞ்சுக்கணும்னா வர சொல்லுங்கள், நம்ம அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேனே தவிர மற்றபடி இதில் வருத்தப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஏதாவது தகவல் வேண்டும்னா நேரடியாகவே என்னை கேளுங்க. நான் தான் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், என்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசலாம். உங்களுக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக, இல்லை மூலிகை சம்பந்தமாக என்ன தகவல் வேணுமோ கேளுங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம தன்னை அறியும் கலை மூலியமாக கண்டிப்பாக இந்த மக்களுக்காகவும் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக வந்து பண்ண சொல்கிறேன். கற்றுக்குவோம் எல்லாத்தையும். ஏன்னா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நிறையா பேர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. கற்றுக் கொடுத்த உடல் தூய்மையிலிருந்து இந்த வாசி யோகத்திலிருந்து நிறையா கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பயிலரங்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட போய் கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்கிட்டலாம் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது நம்ம அமுச்சு விட்டது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா மரியாதை தான், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு அது ஏன் கடைசியாக நம்ம மேட்டுக்குப்பம் ஐயா அவர்களை கூட ஒரு பதிவாக நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. வெளியே தெரியாத ரகசியங்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஐயாவும் கூட நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம். அது மாதிரி நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட பழகுறோம், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதையும் நம்ம அனுபவிப்போம். அந்த அனுபவத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும்போது கட்டாயமாக அவர்களையும் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம். இதுதான் உண்மை. அம்மா கேட்ட கேள்விக்கும் பதில் அதிலேயே வந்திருக்கு. இந்த சமீப நாட்களில் நடந்த சம்பவங்களையும் சேர்த்து அதில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எந்த தகவலாக இருந்தாலும் நேரடியாக என்னிடத்தில் கேளுங்க. இந்த கிருஷ்ணாத்மா ஒரு பொழுதும் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த பயிலரங்கமோ இந்த யூடியூபோ கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. அனுபவத்தை பகிரணும். ஏன்னா இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்வியலுக்கு பணம் அத்தியாவசியம் இல்லைன்னு நான் சொல்லலை. வாழ்வதற்கு பணம் தேவையே தவிர பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை.
அப்படிங்கிறத உண்மை. பணத்தை சம்பாதிக்கிறோம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அதை காட்டிலும் நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும். அதுதான் நம்ம கற்றுக்கிட்ட விடயம். அதனால் அன்புக்குரியவர்களே, அதாவது ரொம்ப எதுவும் பேசியிருந்தால் தவறாக நினச்சிக்காதீங்க. நான் யாரையும் தவறாலாம் நினைக்கல. வருத்தப்படுற மாதிரியும் நானும் இல்லை, கோவப்படுற மாதிரி நானும் இல்லை. உண்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் ஒரு மனிதர்கள், ஒரு இனம், ஒரு ஒரு ஆன்மா தான் நம்ம எல்லாம். நமக்குள்ள எந்த வேதங்களும் எதுவுமே கிடையாது. ஒன்றா இருப்போம். ஆன்மா என்பது ஒன்று தான். அதனால் யாருக்கு என்ன தேவையோ நாம் ஒன்றிணைந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்வதை நாம் செய்வோம். அதுதான் உண்மை. அதில் நம்மளுடைய அனுபவத்தை நம்ம பகிர்றோம். நீங்கள் மக்களுக்கு நல்லது பகிரணுன்றதை பகிர்றீங்க, சந்தோஷம். அதனால தான் நம்ம எந்த குழுக்களையும் நாம் இருக்கிறது இல்லை. நம்ம அனுபவத்தை பகிர்றது அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப சந்தோஷம். நிறைய தகவல் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலும், இந்த சமீபத்தில் நடந்த தகவலுக்கு உண்டான பதிலும் தெரிவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா. நன்றி.